அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த பல வாரங்களாய் உள்ளார்ந்த அமைதி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்று முதல் ஒரு புதிய போதனையை, புதிய செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று நான் கருதுகிறேன். என்றால் glory is the goal of our life, majesty is the purpose of our life என்று நாம் தியானிக்கிறோம். நமக்குள் இருக்கக்கூடிய மகிமையை, மாட்சிமையை, திறமைகளை, தாளந்துகளை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்கிற சூழலில் நாம் வாழ்கிறோம் என்று கடவுள் உணர்த்தினார். அன்பான சகோதர சகோதரிகளே, குளோபல் வார்மிங் நமக்குள்ளே இருக்கிறது. இயற்கை மாற்றங்கள் பேரழிவுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் பிரிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். கணவன் மனைவி வாழ முடியுமா என்கிற மிகப்பெரிய கேள்விகள், குழந்தை பிறப்பது தடைகள், இப்படி பல்வேறு நிலைகளில் மனிதன் அழிந்து கொண்டிருக்கிற இந்த இறுதி காலத்தில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வருவார் என்று நம்பப்படுகிறது. அப்போ இப்பேற்பட்ட இந்த கிரிட்டிக்கல், இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் நாம் தியானிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி தான், நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல்களை, கிருபையை, மகிமையை, மாண்பை வெளிப்படுத்தியே தீர வேண்டும். Glory is the goal of our life. There is no greater purpose in your life than exposing or than manifesting your glory that is inbuilt in you. உனக்குள்ள கடவுள் வைத்திருக்கிற தன் சாயலில் படைத்த அவர் அவருடைய மகிமை எல்லாத்தையும், திறமைகளை, இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஆற்றலை, அத்தாரிட்டி பவரை, இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமையினால், ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், உண்மதி என்று பல்வேறு கடவுளுடைய மகிமையினால் நிரப்பி தான் ஒவ்வொரு பிள்ளையும் உருவாக்குகிறார் கடவுள். தன் ஜீவனையே கொடுத்து மீட்டு கொண்டார். அப்போ இந்த மனுஷன் கண்டிப்பாக அவனுடைய குறிக்கோள் என்ன? த பர்பஸ் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதன், மனுஷி, ஆண், பெண்ணு, சிறு பிள்ளைங்க, பெரியவங்களோ எந்த நிலையில் இருந்தாலும் அவங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோள் என்னவென்று சொன்னால், நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒளியை, ஆற்றலை, மகிமையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தியே தீர வேண்டும். அதைத்தான் எசையா இறைவாக்கினர் மிக ஒரு வார்னிங்காக நமக்கு கொடுக்கிறார். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் மனுஷனை ஏன் படைச்சாரு அப்படின்னா, அவன் வாழ்வதற்காக படைக்கல. God did not create man not only to live. அவன் கணவன் மனைவி சேர்ந்து வாழ, தனியாக இருக்கிறது, ஐயோ தனியாக இருக்குது தப்பு, உடனே ஒரு மனைவி சேருங்கப்பா, அவங்கள்ட்ட சேர்ந்து 2 பிள்ளைங்களை பார்க்கணும், அவங்கள்ட்ட போய் திரும்பி கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்களுக்காக உழைப்பாங்க, திரும்பி அவங்க இதுக்காக மட்டும் அல்ல. இது அல்ல. ஆக்சுவலி பிரைமரி கோல் இஸ் நாட் தட். கடவுள் ஒரு மனுஷனை படைச்சது வாழணும் தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் கடவுளுடைய மகிமை, கடவுள் தனக்கு கொடுத்திருக்கிற சாயலை, கடவுள் தனக்கு கொடுத்திருக்கிற பண்புகளை வெளிப்படுத்தினாதான் அவருக்கு மகிமை. நான் வெறுமனே நான் என் மனைவி பிள்ளைங்க சந்தோஷமா வாழ்றதுனால கடவுளுக்கு எந்த மகிமையும் கிடைக்க போறது இல்லை. நான் வாழ்றதுக்காக கடவுள் என்ன படைக்கல. வாழும் பொழுது அவரை நான் வெளிப்படுத்துறேன்னா, என் ஆண்டவரை நான் வெளிப்படுத்துறேன்னா, வெளிப்படுத்த அவருக்கு மகிமை சேர்க்கும். இந்த உலகமே கடவுளை ஆராதிக்கும். So the main purpose of human being is to manifest our glory. அன்பான சகோதர சகோதரிகளே, எசையா இறைவாக்கினர் 60வது அதிகாரத்தில், அவர் எழுதிய புஸ்தகத்தில் 60வது அதிகாரத்தில் 1 முதல் 3 வரை பார்க்கிறோம். 7 ஒளி வீசு, ரைஸ் அண்ட் ஷைன் அப்படிங்கிறார். ரைஸ் அண்ட் ஷைன் அப்படிங்கிறார். உன் ஒளி தோன்றி உள்ளது. பாருங்க, ஆண்டவரின் மாட்சி, த க்ளோரி ஆஃப் காட் ரைசஸ் அப்பான் யூ அப்படிங்கிறார். கடவுளுடைய மகிமை உனக்குள்ள வரப்போகிறது. எப்போ? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, நம்மை புதிய படைப்பாய் மாற்றிவிட்டார். அவருடைய க்ளோரி, மகிமை, நற்செய்தியின் ஒளி நமக்குள் கொடுக்கப்பட்டு விட்டது. The glory of the God has been poured upon you. அப்போ அதனால தான் சொல்றாரு, இதோ ஒளி வீசு, கொடுறா, அந்த க்ளோரியை வெளியில கொடு, உன் நல்பண்புகளை வெளியில கொண்டுட்டு வா, உன் திறமைகளை வெளியில கொண்டுட்டு வா, நான் மகிமைப்படுவேன். அப்பதான். அது மட்டுமல்ல, இதோ இருள் பூவுலகை மூடும். உலகெங்கும் போர் தான் வரும், பிரச்சனைகள் வரும், குழந்தை பிறக்கிறது கிடைக்காது, திருமணம் நடக்காது, பிரச்சனை தான், டைவர்ஸ்க்கு மேலே டைவர்ஸ் வரும், இயற்கை அழிவு வரும், பொல்லாப்பு வரும், இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார். எப்போ? அவரது மாட்சி உன் மீது தோன்றும் போது. அப்படி செஞ்ச பிரேமத்தார் உன் ஒளி நோக்கி வருவார்கள். மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபெறும். மன்னர், கிங்ஸ் எல்லாம் அவன் பின்னாடி வருவாங்க.
இந்த உலகம் எப்படி மாறுது பாருங்க. நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையை நான் வெளிப்படுத்தாம, நான் என் சுயநலம், என் பெருமை, நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி நான் என்ன முடக்கி ஒரு நத்த மாதிரி என்னை சுருக்கி 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 வைக்கிறதுனால தான் என்னால் வெளியில் கொண்டுட்டு வர முடியல. என்னுடைய பாவங்களை, என்னுடைய தீமைகளையே நான் தியானித்து நான் ஆரைக்கராஜ் யாருங்கிற ஐடென்டிட்டியை இழந்து நிற்கிறேன். பார்த்தீங்களா? இதை விட மோசமான தீமை இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லைங்க. நம்ம எப்பொழுதும் வெறும் பாவம், குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, விபச்சாரம் பண்ணுறது, இதை மட்டுமே தியானித்து உலகத்தை அழித்து கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லையா, மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரத்தில் 28-29 அவர் இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மீண்டுமாய் அவர் லூக்கா எழுதிய நற்செய்தி 12:27-28 சொல்றாரு, ஏன் கவலைப்படுறீங்க? காட்டு மலர் செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். லுக் அட் த லில்லிஸ் அண்ட் கிராஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறார். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அறிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வளவு அணி செய்கிறார் என்றால், த க்ளோரி ஆஃப் த பிளான்ட். அணின்னா என்ன? அழகு, மாண்பு, அதை ஃபுல்லாக வெளிப்படுத்து பாருங்க. அவ்வளோ க்ளோரி இந்த சாதாரண இன்னைக்கு முளைச்சி நாளைக்கு சாவ போடக்கூடிய அந்த காட்டு செடிக்கு அவ்வளோ கொடுக்குறேன். அது தன்னுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது என்றால், மனுஷனை உனக்கு நான் எவ்வளவு கொடுப்பேன், எவ்வளவு மாண்பை கொடுப்பேன், உனக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். சாலமோனோட ஏன் கம்பேர் பண்றாருன்னா, ஒரு செடியை ஒரு சாலமோனோட கம்பேர் பண்றாருன்னா, சாலமோன் அவ்வளவு மேன்மையில் வாழ்ந்தார். அவர் உடுத்திய உடைகளுடைய விலைகள் எவ்வளவு crores and crores ஆஃப் மணி, அவ்வளவு வெல்த், நலங்களோட, ப்ராப்பர்ட்டியோட, செல்வத்தோட, செல்வ செழிப்போட வாழ்ந்த அந்த அரசர் கூட இப்படி ஆடை உடுத்ததில்லை. ஆனால் இந்த செடியை விட அந்த அரசருக்கு இன்னும் நான் கொடுத்துருக்கிறேன், உங்க ஒவ்வொருவருக்கும் நான் கொடுக்குறேன். அந்த செடி எப்படி தன்னுடைய மகிமை 2 நாள் 3 நாள் தானே வாழ்றேன்னு சோகமா இல்லாம, அந்த சில நாட்களே வாழக்கூடிய இந்த செடி கூட எவ்வளோ அழகான பிங்க், ப்ளூ, ரெட்டு, பச்சை, அப்படி மல்டிபிள் கலர்ல டிசைனா பூத்து இந்த காட்டை அழகுபடுத்துத தனக்கு அல்ல, கடவுளுக்கு மகிமை கொடுக்கின்றது. அப்போ நாம எந்த அளவுக்கு வல்லமை கொடுக்கணும். இன்றைக்கு எல்லாருமே கோயிலுக்கு போறோம், சண்டே பூசிக்கு போவோம், ஜெபமாலை சொல்லுவோம், வீட்டில் ஜெபமா செய்வோம். ஒன்றாய் வீட்டுக்குள்ள ஜெபிக்கிறீர்களா? ஜெபிக்கிறாங்க. ஆமா, குடும்பமா ஜெபிக்கிறேன். சில வீட்டில் ஜெபிக்கிறதுல, சில வீட்டில் ஜெபிக்கிறாங்க. மெழுகுத்தி வாங்கி வச்சிங்களா? புனித ஸ்தலம் போனீங்களா? தியானம் அட்டன் பண்ணீங்களா? பண்ணி என்னங்க பிரயோஜனம்? நான் அதே மாதிரி இருக்கிறேன், சுயநலத்தோட வாழ்றேன். என்னுடைய மகிமையை ரைஸ் அண்ட் ஷைன் அப்படிங்கிறாரு. எழுந்து ஒளி வீசுறான்னு சொல்றாரு. அப்பதான் இந்த நாடு உருப்பிடும். நாடு அழிந்து கொண்டு இருக்கிறது. நீ எழுந்து ஒளி வீசினா நாடு மாறும். அரசர்கள் உன்னை நோக்கி வருவாங்க, மிகப்பெரிய தலைவர்கள் உன்னை நோக்கி ஆலோசனை கேட்க வருவாங்க, நீ ஆலோசனை கொடுப்ப, நாடு மாறும் என்று சொன்னா, நான் வெறும் ஜபத்துக்கிட்டே இருப்பேன், வேற ஒன்றும் எனக்குள்ள வராது அப்படின்னு வாழ்ந்தாருனால தாங்க இந்த உலகம் அழிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒரு கார்ஜியஸ் அப்பியரன்ஸ் இருக்கிறது. அதாவது ஆடம்பரமான தோற்றம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும். நாம தான் சுருங்கிட்டு குனிஞ்சுக்கிட்டு ஒரு பயந்துகிட்டு இருக்கிறோம். கார்ஜியஸ் அப்பியரன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கிறது. அது பெண்ணோ ஆணோ, ஆடம்பர தேர் திருப்பலி, ஆடம்பர தேர், இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உனக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான அரசர், சாலமனை காட்டிலும் மிகப்பெரிய அரசர் உனக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனுஷன் இருக்கார். பிரம்மாண்டமா எல்லாவற்றையும் செய்ய மேக்னிஃபிஷியன்சி என்று சொல்லுகிறோம். அதெல்லாம் மகிமை பாருங்க, உன் ஒளி, இதெல்லாம் பாருங்க, ஒளி, நற்செய்தியின் ஒளி நமக்குள்ள இருக்கு. பிரம்மாண்டமா எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அந்த தகுதியும் ஆற்றலும் நமக்குள்ள இருக்கிறத மறந்துடாதீங்க. அதை தான் தட்டி எழுப்பணும். எல்லாரும் ஏதோ ஒரு புருஷனுக்காக அடிமையா, அல்லது மனைவிக்காக புருஷன் அடிமையா, அல்லது பெற்றோர்களுக்கு அடிமையா வாழ்ந்த பிள்ளைங்க, பெற்றோர்கள் சொன்னா மட்டும் தான் செய்வேன், இல்லை தனக்குன்னு எந்த சுய புத்தியும் இல்லாம ஒரு அடிமையா, ஒரு ரிமோட் மாதிரி வளர்க்கிறோம். பார்த்தீங்களா? உலகம் மோசம் சொல்லி யாரும் இப்படி பிள்ளைங்களுக்கு பயத்தை ஊட்டி பிள்ளைங்களும் அப்படிதான் வாழ்றாங்க, பெண்களும் அப்படிதான் வாழ்றாங்க, ஆண்களும் இப்படித்தான் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதான் மிகப்பெரிய சாபக்கேடு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஒவ்வொரு மனுஷன் ஒரு காரியத்தை பாருங்க. எத்தனை பேர் பார்க்கலாம்? மதர் தெரசாவை பார்க்குறோம், மனுஷங்க தானே. உங்கள் வீட்டில் நல்ல பெரியோர்கள், தாத்தா பாட்டியை பார்த்துருப்பீங்களே, நேர்த்தியாக செய்யக்கூடிய அந்த திறமை, எலகன்சி என்று சொல்கிறோம். ஒவ்வொரு சின்ன ஒரு சாம்பாரை வைக்கிறதாலும் அது அழகாக நேர்த்தியாய்
ஒரு அழகா செய்யக்கூடிய பெண்கள், ஆண்கள் இந்த உலகத்தில் இருக்கதானே செய்கிறாங்க. உங்களுக்குள்ள மிக நேர்த்தியாக செய்யக்கூடிய மனுஷன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. க்ளோரி, மகிமை. க்ளோரினா என்ன? உங்களுடைய பண்புகள், கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இயற்கையான நேச்சர் உங்களுக்குள்ள பயங்கரமா இருக்குங்க. ஸ்ப்ளெண்டர், பிரமாதமா எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய காரியம் ஸ்ப்ளெண்டர் இருக்கு. லாட் ஆஃப் ஸ்ப்ளெண்டர் உங்களுக்குள்ள இருக்கு. பிரமாதமாய் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்குள்ள நிறைய புதஞ்சு கிடக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிராண்டியூர் என்போம், உயர் சிறப்பு, மிக உயர்ந்த சிறப்பு. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, அது ஒரு கிராண்டியூர். ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். மதர் மேரி, அவங்க பரிசுத்தத்திற்கு உலகத்தின் இரட்சகரை பெற்றெடுத்த தாய். மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங், கிராண்டியர், மிக உயர்ந்த சிறப்பு. அதே போல உங்களுக்குள்ள, எனக்குள்ள, உங்க பிள்ளைக்குள்ள, பேர பிள்ளைக்குள்ள மிக உயர் சிறப்பை கொண்டு வரக்கூடிய பண்புகள் ஏராளமா கொட்டி கிடக்குதுங்க. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு வாங்கி கொடுத்த பொக்கிஷங்கள். அதெல்லாம் எபேசியர் 1:3 சொல்றாரு, விண்ணக ஆசீர்வாதங்கள் அத்தனையும் இயேசு கிறிஸ்து வழியாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம எல்லாம் என்ன ஆச்சுன்னா, மெஜஸ்டி, க்ளோரி, ஹானர் அப்படின்னா தாளந்துகள், பரிசுத்தாவின் தாளந்துகள், ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, பரிசுத்தாவின் கனிகள், வரங்கள், கொடைகள் எவ்வளவு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். தூயாவி வழியாய், ஞானஸ்தானத்தின் வழியாய், கன்ஃபர்மேஷன் வழியாய். இதெல்லாம் எங்க போகுது? நாம என்ன நினைக்கிறோன்னா, இந்த ஹானர், யுவர் லார்ட், யுவர் மெஜஸ்டி லார்ட், யுவர் ஹானர் லார்ட் அப்படின்னா ஒரு ஆயருக்கு அல்லது பேராயருக்கு, கார்டினலுக்கு, இவங்களுக்கு தான் இந்த மகிமை உரித்தானது நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா? ஒரு பங்கில் வாழக்கூடிய ஒரு சாதாரண குருவுக்கும் அந்த மெஜஸ்டி இருக்கு. ஒரு வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, தாத்தாவுக்கு, எல்லா சாமானியனுக்கும் இந்த க்ளோரி இருக்கு. ஆனால் இவங்கெல்லாம் கார்டினல்ஸ், ஆயர்கள், பேராயர்கள்லாம் மிக சிறந்த ஒரு உதாரணம் பாருங்க. அவர்களும் என்னுடைய மகிமையை நான் வெளிப்படுத்த மாட்டேன், நான் நேர்மையாக வாழ மாட்டேன், நான் பொய் தான் சொல்லுவேன், ஏமாற்றுவேன், கொள்ளையடிப்பேன், திருச்சபை நாசம் பண்ணுவேன், அவங்களும் அவங்களுடைய மகிமையை வெளிப்படுத்தாம சுயநலத்துக்கு வாழ்ந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு பேராயரா, ஆயரா, கார்டினலா திருநிலைப்படுத்தப்பட்டிருக்க மாட்டார்கள். பரிசுத்தாவி செலக்ட் பண்றாரு அப்படின்னா அவங்க மகிமை வெளிப்படுத்துறதுனால செலக்ட் பண்றாங்க. இல்ல, அருமையான உதாரணம் பாருங்க. இதெல்லாம் நமக்கும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு உதாரணம் சொன்னால் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்களுக்குள்ள இவ்வளோ மகிமை நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அழகாய் ஒரு 60 லட்ச ரூபா போட்டு கடனை வாங்கி உழைத்து சம்பாதித்த ஒரு காரை வாங்குறீங்க, மாலையை போடுறீங்க, ஃபாதரை வச்சு பிளஸ் பண்ணுறீங்க, பெட்ரோலை ஊற்றிட்டீங்க. ஆனால் நான் ஓட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லி, கியர் போட்டு ஓட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லி இந்த காரை ஆஃபீஸுக்கு தள்ளிட்டு போகிறீங்க, ஆஃபீஸுக்கு வீட்டுக்கு தள்ளிட்டு வரீங்க, கோயிலுக்கு தள்ளிட்டு போகிறீங்க, வீட்டுக்கு தள்ளிட்டு வரீங்க. குடும்பமாக அப்பா, அம்மா, மருமகன், மாமனார், மாமியார் எல்லாம் காரை தள்ளிக்கிட்டே போனால் எப்படி இருக்கும் வாழ்க்கை? இஃப் யூ ஹெசிடேட் டு மேனிஃபெஸ்ட் யுவர் க்ளோரி இஸ் நத்திங் பட் புஷிங் யுவர் கார். நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மகிமையை வெளிப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா, அம்மிக்கல் மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா, காரை தள்ளிக்கிட்டு போனால் வேர்த்து விறுவிறுத்து இன்வெஸ்ட் பண்ணி ஜெபித்தும் ஒரு பிரயோஜனம் இருக்க போறதில்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் 75 வயசா இருக்கும்போது பல ஐடல் வர்ஷிப், பல தெய்வங்களை செஞ்சு செஞ்சு வித்துக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இருந்தார். கடவுள் கூப்பிட்டாரு, என் பின்னாடி வா, பின்னாடியே ஓடினார். உனக்கு ஒரு குழந்தை தருவேன்னு சொன்னார். 75 வயசுல, 90 வயசு வரையும் தரல, 98 வரையும் தரல, 99 வரையும் தரல. நம்பினார். 100 வயசுல கொடுத்தார். 100 வயசு அந்த ஈசாக் குழந்தையை கொடுத்தார். கொடுத்த ஒரு 15-20 வயசுக்குள்ளார அதை பலியிடு அப்படின்ட்டார். மலையில பலியிடு அப்படின்ட்டார். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன் ஆபிரகாமுக்கு. என்னடா, கடவுள் சும்மா நான் இருந்தேன், ஜாலியாக இருந்தேன், கூப்பிட்டாரு, பின்னாடியே வானாரு, பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்துக்கு உன்னை அழைத்து செல்வினாரு. நானும் வாயை மூடிட்டு வந்துட்டேன், எதுவுமே கேள்வி கேட்கல. ஆனால் இன்றைக்கு குழந்தை தருவேன்னு சொல்றாரு, தரவே இல்லை. இப்போ 100 வயசுல கொடுத்தாரு, அதுவே பெருசு. உடம்பை பார்க்குறாரு, உடம்புல எந்த ஆற்றலும் இல்லை, கிழவர்களாக இருக்காங்க 2 பேரும். ஆனாலும் கடவுளை வார்த்தையை நம்பினார். அப்போ அந்த குழந்தைய பலியிட சொல்றாரு. ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய சந்ததி வழியாத்தான், உன் வேலைக்காரிக்கு பிறக்கிற குழந்தை இல்ல, உனக்கும் மனைவி சாராவுக்கும் பிறக்கிற குழந்தை வழியா உன் சந்ததி பெருக்குவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. இன்னும் ஒன்று நடக்கல. அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதே ஒரு குழந்தைய கொல்ல சொல்றாரு, பலியிட சொல்றாரு.
அப்போ காலையில ஒன்று சொல்றாரு, சாயந்தரம் ஒன்று சொல்றாரு. அவர் வாக்கு மாறுகிறவரோ, பொய் சொல்லுகிறவரோ, இல்லை அவருடைய வாக்குறுதிகள் மாறிடுமோ அப்படிங்கிற சந்தேகம் வீட்டிலிருந்து அந்த மலைக்கு போகிற அந்த 3 நாட்கள் அவருக்குள்ள எழுந்திருக்கும். There is a very big conflict between the promise of God and present order of God. அப்போ ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிக்கு இன்னைக்கு கடவுள் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. காலைல ஒன்று சொல்றாரு, சாயந்தரம் ஒன்று சொல்றாரு. ஆபிரகாமுக்குள்ள குழப்பம் வந்திருக்கும். ஆனாலும் தைரியமாய் பலியிட்டாரு. தூக்கி மேலே வச்சு ஓங்கி வெட்டினாரு, பலியிட சென்றாரு. எப்படி? ஏன் பிள்ளைய ஒருவேளை பலியிட்டாலும், சாம்பலா எரிச்சு போட்டாலும், சாம்பலில் இருந்து மிகப்பெரிய சந்ததியை உருவாக்க முடியும் என் கடவுள். அவர் வாக்குறுதி கொடுத்தார் தான். வாக்குறுதிக்கு ஆப்போசிட்டா தான் இப்ப கொலை பண்ண சொன்னாலும், பலியிட சொன்னாலும் அவர் வாக்கு மாறாதவர். The majesty of God is greater than my conflict அப்படிங்கிறார். என்னுடைய சந்தேகத்தை விட, என்னுடைய டவுட்டை விட கடவுளுடைய மகிமை, மேன்மை, வாக்கு பிறழாமை அது மிகப்பெரிய ஆற்றல் என்று நிரூபிச்சு பிள்ளைய வெட்ட போனாரு. பாருங்க, குழந்தையே இல்லை. குழந்தை கொடுக்க வச்சு 100 வயசுல கொடுத்தீங்க. 15 வருஷம் 20 வருஷம் ஜாலியாக இருந்தோம். அந்த குழந்தைய பலியிட சொன்னால் அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அந்த இடத்தில் கூட மனைவி சொல்கிற பேச்சு கேட்கவும் இல்லை, யாரு சொல்கிற பேச்சும் கேட்கல, வேலைக்காரர் சொல்கிற பேச்சும் கேட்கல. கடவுள் சொல்லிட்டாரு, அது தடைபடக்கூடாது என்பதற்காக நேராக போய் பலியிட போனாரு. எந்த அளவுக்கு ஆபிரகாம் தனக்குள் கடவுள் போட்டிருக்கிற சாயலை வெளிப்படுத்தினார். பிதா நம்பினார் மகனை, நீ போ, மனுஷனா பிறந்த, சாதாரணமாக சாப்பிடு. சாதாரண மனுஷன் என்ன செய்யறான்னு அதே மாதிரி செய்யற. பாவம் மட்டும் செய்ய முடியாது, ஆனால் அந்த பாவத்துக்கு பரிகாரமாக மரிக்கணும்னு சொல்லி பிதா சொன்ன அடுத்த நிமிஷம் ஏசப்பா அந்த பூமிக்கு வந்து நமக்காக 33 ஆண்டுகள் மரித்து தன் அன்பை நிரூபித்தது போல மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் கிரேஸ் வாஸ் எக்ஸ்போஸ்ட், மேனிஃபெஸ்டட் த்ரூ ஜீசஸ் சஃபரிங். அதே போல ஆபிரகாம் விசுவாசத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வருகிற பொழுது தான் சொந்த பிள்ளையை கூட வெட்டி பலியிட தயங்காமல் அவன் தலையிலே விறக வச்சு கூட்டிட்டு போனார. அந்த ஆபிரகாம் நம்மை போல சாதாரண தாய் தந்தைக்கு பிறந்தவர் தான். அவர் தன்னுடைய முழு விசுவாச ஆற்றலை, கடவுளுக்கு பிடித்தது மிக விசுவாசம், மிகவே பிடித்தது விசுவாசம். அந்த விசுவாசம் என்கிற குளோரிய, விசுவாசம் என்கிற அந்த மேக்னிஃபிஷன்ஸை அவர் மேக்சிமம் வெளிப்படுத்தினாரே. அதனால் தாங்க இன்றைக்கு வர விசுவாசத்தின் தந்தை என்று ஆபிரகாம் அழைக்கப்படுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வெறும் ஜெபிக்கிற பிள்ளைகள் பத்தாது. ஜெபம் அது ஒரு செயலாக்கத்திற்கு மாற வேண்டும். திருப்பலி அது ஒரு செயலாக்கத்துக்கு போக வேண்டும். அன்றைக்கு திருப்பலிக்கு ஏன் போறாங்க? கடவுளுடைய பிரசனத்தை பார்க்கிறோம், கடவுள் செய்கிற தியாகத்தை பார்க்கிறோம். பார்த்து வந்து வீட்டுக்குள்ள இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு அல்ல. திருப்பலி முடித்து விட்டு வந்தோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தணும், நம்முடைய வல்லமை வெளிப்படுத்தணும், இரக்க செயல்களை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த திருப்பலிக்கு போவதும் வீணாக தான் மாறும். அது எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்க போறதில்ல. இது ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் தான், ஆனால் புரிஞ்சு தான் ஆகணும். நம்ம எவ்வளவும் வெறும் ஜெபம் ஜெபிக்கிற பிள்ளைகளா, திருப்பலிக்கு போகிற பிள்ளைகளா வாழ்ந்து ஏமாற்றக்கூடாது. தான் முக்கியம், அடித்தளம். எப்பொழுதுமே நம்ம ஃபவுண்டேஷனையே வாழ்நாள் முழுசும் போட்டு கொண்டிருந்தால் காலத்தை எப்போ ரீச் பண்ணுறது, ரூஃப் காங்கிரீட் எப்போ போடுவது, எப்போ குடி போகுவது, எப்பொழுது உன்வொளி உலகத்தாருக்கு தெரிவது, உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் பொல்லாதவர்கள் உன்னிடம் ஆலோசனை கேட்டு வருவது எப்ப மனம் மாறுவாங்க? அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை நீங்க தொடர்ந்து கேளுங்க. ஆழமான பொக்கிஷங்களை தோண்டி உங்களுக்காக கொடுக்க போறோம். Glory is the goal of your life. Grandeur is the purpose of your life. உங்களுக்குள் இருக்கிற உயர் மதிப்புள்ள பண்புகளை வெளிக்கொண்டுட்டு வரணும். கொடுத்தே ஆகணுங்க. கொடுக்கலன்னா அது நல்லது இல்லைங்க. அது கொடுக்கலன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கனவோட போய் செத்து போறாங்களே தவிர எந்த நினைக்கிற அளவுக்கு செய்யறது இல்லை. வெளியில வாங்க, ரைஸ் 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 அண்ட் ஷைன் என்று கடவுள் சொல்லுகிறார். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு உண்மையான ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் நமக்குள் கொண்டு வர விரும்புகின்றார். இதுவரைக்கும் நாம் நினைச்சோம் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வளரணும், வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், ஒரு குடும்பம் வச்சுக்கணும், குழந்தை பிறக்கணும், அவங்கள வாழ வைக்கணும், செட்டில் பண்ணணும், அவ்வளோதான்.
இதுக்கெல்லாம் கடவுள் எனக்கு தேவை. ஏன்னா இதுல எல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லாம போகும், அது கடவுள் வேணும். புள்ள பிறக்கணும், அது கடவுள் வேணும். வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கணும், அது கடவுள் வேணும். ஸோ இப்படியாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னை சார்ந்து எனக்காக நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்ற ஒரு 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 மீனிங்கோட தான் நம்ம இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் அதுவல்ல, அது வெறும் தழைகள் தான், அது வெறும் இலைகள் தான். அத்திமரம் இலைகளால் சூழப்பட்டிருந்துச்சு, நல்லா பார்க்க அட்ராக்டிவாக இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையோட குழந்தை இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பிள்ளைக்கு குழந்தை பிறந்துச்சு, எனக்கு வேலை இருக்குது, என் பையனுக்கு வேலை கிடச்சிச்சு, எங்களுக்கு ஒன்றும் நோய் இல்லை, ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தழைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே வந்து கனியை தேடினார். ஏன்னா அத்தி மரத்தில் அந்த கனிகள் வரும்பொழுது தான் இலைகளும் வரும். அப்போ இலைகள் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே கனிகள் இருந்தாக வேண்டும். அப்போ நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி கிறிஸ்துவை பல வேளைகள் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய தேவைகளுக்காக. இப்போ நான் போனேன், இதெல்லாம் வேண்டுதல் வச்சுக்கிறேன், கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தழைகள் பெருகுவதற்காக மட்டுமே நான் கிறிஸ்துவை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா? ஆனால் ஆண்டவர் அங்கே கனியை தேடுகின்றார். கனி என்பது தனக்காக அல்ல, அது பிறருக்காக, அது கடவுளை மகிமைப்படுத்த, அவ்வளவுதான். இதுதான் ஒவ்வொரு மரங்களும் செய்கிறது, ஒவ்வொரு செடியும் செய்தானால் தான் புல்வெளியை பாருங்க, மலர்களை பாருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே நமக்காகவே வெறும் தலைகளை வைத்து கொண்டு வாழ்ந்தது போதும், அது தேவையில்லை. நாம் பிறருக்கு கடவுளை கொடுப்பவர்களாக, பிறருக்கு ஒளியை கொடுக்கிறவர்களாக, எழு ஒளி வீசு என்று சொன்னால் தனக்காக அல்ல, பிறருக்காக. இந்த உலகத்தை இன்னும் அழகுபடுத்த, இந்த உலகத்தை இன்னும் ஒற்றுமைக்குள் நடத்த, இந்த உலகத்தை இன்னும் அழகுக்குள் நடத்த, இந்த உலகத்தை இன்னும் அமைதிக்குள் நடத்த, அன்புக்குள் நடத்த, கடவுளை உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறோமே அதை வெளிப்படுத்தத்தான் இந்த வாழ்க்கை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே ஒரு செய்தியை கொடுக்கின்றார். நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையின் கடைசி நிலையில் இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, இல்ல குழந்தைகளா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நமக்குள் வைத்திருக்கிற அந்த உன்னதத்தை, இந்த பிரம்மாண்டத்தை, இந்த அழகை, இந்த பேரழகை, இந்த பெரிய வெளிச்சத்தை நாம் வெளியே கொண்டு வந்து வாழ்வதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. அதற்காகத்தான் கடவுள் நமக்குள் வாழ்கின்றார். இதை நாம் இந்த வேளையில புரிந்து கொள்ளும். நாம வாழ்ந்த வாழ்க்கை அது போகட்டும், நான் எனக்காகவே வாழ்ந்து மடிவதற்காக அல்ல என்கிற சத்தியத்தை இந்த நாளிலே புரிந்து கொண்டு நான் கடவுளுக்காக, இதோ பிறருக்காக, கடவுள் என் வழியாய் பிறருக்கு வெளிப்படுத்தப்படும்படியாக, கடவுளுடைய மாட்சி எனக்குள்ளிருந்து வெளிப்படுத்தப்படும்படியாக, அதனால் இந்த உலகம் மாறும்படியாக நான் ஒளி வீசுவேன் என்கிற தீர்மானத்துக்குள் நாம் வருவோம். இந்த பாடலோடு நாம் இணையும் பொழுது நாம் வெறும் தழைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, அதற்காக மனம் வருந்துவோம். வெளி வேஷமாக நான் ஒரு கிறிஸ்துவன் என்பதற்கு வெளி அடையாளங்களோடு மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, அதற்காக மனம் வருந்துவோம். என்னுடைய சந்ததி அப்படி இருக்கக்கூடாது, நான் அப்படி இருக்கக்கூடாது. எஞ்சி என்னுடைய வாழ்க்கை இதோ இந்த ஒளியை பிறருக்கு கொடுப்பவராக. இந்த ஆபிரகாம் எந்த அளவுக்கும் சென்று கடவுள் அவருக்குள் வைத்திருந்த அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். எந்த அளவுக்கு வேணால், டு த மேக்சிமம் எக்ஸ்டென்ட், எந்த அளவு என்னால் நேசிக்க முடியும், இது போதும், இது போதும், இது போதும்னு வாழ்ந்து நம்முடைய சுயநலத்துக்காக வாழ்ந்தோமே, அதற்காக மனம் வருந்தோம். அத்திமரமாய் நாம் வெறும் தழைகளோடு நிற்கிறோமா அல்லது கனிகளோடு வாழ்கிறோமா என்ற கேள்வியோடு இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். வாருங்கள், உங்களையே நீங்கள் ஒரு சுய ஆய்வு செய்து மனமாற்றத்துக்குள்ளாக என்னை நடத்தும் ஆண்டவரே என்ற ஜெபத்தோடு நம்மை ஒப்புக் கொடுத்து வாழ்வோம். வாழுகிறார்கள் தினமர்த்தமில்லாமல், கர்த்தரில்லாமல் வாழுகிறார்கள். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழுகிறார்கள் தினமர்த்தமில்லாமல், கர்த்தரில்லாமல் வாழுகிறார்கள். பார்க்க அழகா இருக்கு, பெரிய ஆசீர்வாதங்கள். ஆனால் பிறருக்கு என்ன பயன்? இந்த நேரத்திலே மனம் வருந்தி ஒரு புதிய ஒளி எனக்குள் இருந்து புறப்படட்டும் ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுத்து நாம் பாடுவோம். பார்க்க பார்க்க அழகாய் இருந்தது அத்திமரம், இயேசு ஆசையோடு கனியை தேடினாரே மாற்றம். பார்க்க பார்க்க அழகாய் இருந்தது அத்திமரம்,
நம்ம நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக எத்தனை வேஷம் போடுறோம். ஆனா கனியை தேடுகிற இயேசுவுக்கு அத்தனை வெட்ட வெளிச்சம் அல்லவா. கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். ஊருக்குள்ளே உத்தமர் போல நடிப்பார்கள், ஆனால் உண்மையிலே அத்திமரம் போல் இருப்பார்கள். பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள். பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள். அத்திமரம் போல், ஆஹா அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழுகிறார்கள். தினம் அர்த்தமில்லாமல் கர்த்தரில்லாமல் வாழ்ந்து மடிகிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே. அப்பா, எதற்காக எங்களுக்குள் இப்படிப்பட்டதொரு மிகப்பெரிய ஒரு கிராண்டரை வைத்திருக்கிற ஒரு குளோரியை வச்சிருக்கீங்க. இந்த நாளில் எங்கள் கண்கள் திறக்கப்பட்டு அதை வெளிக்கொணர்கிற பிள்ளைகளாக, உமக்காய் வாழ்கிற பிள்ளைகளாக, பிறருக்காய் ஒளி கொடுக்கிற பிள்ளைகளாக, இந்த உலகத்தை மாற்றுகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவர். என்னால் என்ன செய்ய முடியும், நான் ஒன்னத்துக்கு உதவாதவன் என்று சொல்லுகிற தவறான வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்தும் எங்கள் செவிகளிலிருந்தும் எடுபட்டு போகட்டும் ஆண்டவரே. இதோ எங்களுக்குள் இருக்கிற உம்மை கொண்டு ஆண்டவரே மேக்சிமம் எக்ஸ்டென்ட் அப்பா உம்மை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இது உம்முடைய அதிமிக மகிமைக்காய் இந்த நாளில் நிறைவேறுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.